ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச வத்தல் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி சீட்ஸை தனியாக எடுத்துக்கோங்க. சீட்ஸ் நமக்கு தேவை கிடையாது, அதனால் சீட்ஸை எடுத்துகிட்டு வத்தல் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சீன்சட்டியில் எண்ணெய் போட்டு அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக அடி பிடிச்ச போல் இருக்கும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க. அதுக்கப்புறமா அந்த காஞ்ச வத்தல் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்மளோட க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்து அப்படி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், நம்ம சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் வெளியே. லைட்டாக தேவைக்கு உப்பு மட்டும் போட்டு அப்படி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா நீர்த்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வரட்டி எடுத்திங்கன்னா சிக்கன் சிந்தாமணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.